வணக்கம். இன்று நமது வீடியோவில் சளி இருமலை போக்கும் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சளி இருமலுக்கு ஒரு சூப்பரான குழம்பு மற்றும் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவின் சுவை. ரெசிபி செய்ய அரை கப் அளவிற்கு கொள்ளு எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். வேக வைக்க நாம் கொள்ளு எடுத்து அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். குழம்பு செய்ய போகிறதால ஊற வைக்கும்போது கொள்ளு நல்லா குலைவாக வெந்து வரும். இதனோட ஹைலைட்டே இதாங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். இல்லை, நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சதுனால கொள்ளு எந்த அளவுக்கு நல்லா ஊறி பெருசாகி வந்திருக்குன்னு பாருங்கள். 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒருவேளை பூண்டு பல் பெருசாக இருந்தால் 7 பல்லை மட்டும் நறுக்கி சேர்த்துக்குங்க. ஒரு பழுத்த தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் 7 சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பாதி பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா இன்னும் கூடுதலாக சேர்த்துக்கலாம். கூட 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாம் சளி இருமலை குணமாக்கக்கூடிய சிறப்பான மூலிகை பொருட்களாகும். இப்போ குக்கரை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். குக்கரில் வேக வைக்கும்போது தான் நாம் சேர்த்துருக்க பொருட்களோடைய எசன்ஸ் முழுவதும் நல்லா இறங்கி வரும். அப்புறம் மூணுனோடனே வெயிட் போடாமல் ஆவி நல்லா மேலே வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டுக்கலாம். போட்டுட்டு 6 விசில் விட்டுக்கலாம். உங்கள் குக்கரில் கொள்ளு வேக வைக்க எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து குக்கர் மூடியை திறந்துக்கலாம். பாருங்க, கொள்ளு இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்குது. அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுதான் குக்கரில் மஞ்சள் தூள் ஒட்டாமலும் பொங்கி வழியாமலும் இருக்கும். ரசம் வைக்க கொள்ளு தண்ணி தேவைப்படுறதால மறுபடியும் 250 ml தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை அணைச்சிடலாம். குக்கரில் கொள்ளு கடைகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணியை விட்டுட்டு மீதி தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். அப்போ தான் குக்கரில் கொள்ளு நல்லா மசிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு மத்து அல்லது மேசர் வச்சு இதை குறப்பாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கடைஞ்சால் போதும். ரொம்ப நைஸாக கடையக்கூடாது. அப்போ தான் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். கடைய முடியலன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கடைபட்டு வந்துருச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ மாற்றி எடுத்து வச்சதுக்கப்புறம் குக்கரில் விட்டுருக்கிற பருப்பை ரசத்தண்ணியில் கழுவி ஊற்றிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணலி வச்சுக்கலாம். வாணலி நல்லா சூடாகி வந்துருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு. இப்போ அரை டீஸ்பூன் அளவு கடுகு, அரை டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு உளுத்தம் பருப்பு லைட்டாக செவந்து வரட்டும். 2 காஞ்ச மிளகாயை உடைச்சி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கலாம். லேசாக செவந்து வந்ததும் நறுக்குன 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஒரு முறை நல்லா வதக்கிட்டு சிறிது கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து வெங்காயம் சிவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் சிவந்து வரும்போது குழம்புக்கு ஒரு அற்புதமான சுவை கிடைக்கும். வெங்காயம் நல்லா சிவந்து வந்துருச்சு. நம்ம இப்போ கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிற கொள்ளு குழம்பை சேர்த்துக்கலாம். குழம்பை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு அடுப்பை மிதமான தீயில வச்சு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். மிதமான தீயில கொதிக்க வைக்கும்போது தான் குழம்புக்கு நல்ல சுவை கிடைக்கும். குழம்பு ஓரளவு கெட்டியாக இருக்கணும். அதுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்போது தான் சுவை மாறாமல் இருக்கும். கொள்ளு பருப்பில் இரும்பு சத்தும் புரதச்சத்தும் அதிகமாக இருக்குது. உடல் எடையை குறைக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ரொம்பவே உதவுகிறது. தேவையான கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடறோம். இல்லை என்றால் அது இன்னும் கெட்டியாகிவிடும். நம்ம சாப்பிடும்போது சளி இருமல் எல்லாம் குணமாகும். நீங்களும் ஒரு முறை இதை செய்து சாப்பிட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொள்ளு வேக வச்ச தண்ணியை பயன்படுத்தி நல்ல காரசாரமான கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரசம் செய்ய அதிக நேரம் தேவையில்லை. வெறும் 5 நிமிஷம் இருந்தால் போதும். குழம்புக்கு கொள்ளு வேக வைக்கும் போதே அதில் இருந்து கொள்ளு தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதான் நம்ம இப்போ ரசம் செய்ய போகிறோம். கொள்ளு வேக வைக்கும் போதே அதில் சீரகம், மிளகு, பூண்டு, தக்காளி எல்லாம் சேர்த்துருக்குறோம். அதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் இதையெல்லாம் மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வச்ச பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியும் வீணாக்காமல் ரச தண்ணியோடு சேர்த்துக்கலாம். உப்பு பாத்திரத்தை கழுவும் போது வேறு தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம வடித்து வச்சுருக்கிற பருப்பு தண்ணியை மட்டும் சேர்த்திக்கணும். பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு நல்லா கெட்டியாக கரைச்சி இதோடு சேர்த்துக்கலாம். சீரகம், மிளகு, பூண்டு, தக்காளி சேர்த்து வேக வச்சுருக்கிறதுனால தேவைப்பட்டால் மட்டும் மறுபடியும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலைகளை சேர்த்து அதை கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலி இல்லைன்னா ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம்.
நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடலாம். பொரிஞ்சதும் ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை சேர்த்துக்குங்க. அதே கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கொள்ளு தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். ரசம் நுரை கூடி வரும் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். தளதளன்னு கொதிக்கக்கூடாது. ஓரத்தில் நுரை கூடி வரும்போதே அடுப்பை அணைச்சிட்டா சுவையும் மணமும் மாறாமல் இருக்கும். சளி இருமல் குணமாகும் ஆரோக்கியமான கொள்ளு ரசம் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுவையான கொள்ளு ரசத்தை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாங்களா?